रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் நம்மை இந்த ரமலானுடைய மாசத்துல நோன்பு வைக்க வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், வணங்க வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், நம்மை அல்லாவை பற்றி பேசவும் கேட்கவும் கிருபை செய்தவனும் அல்லாவை தவிர யாரும் இல்லை. ஹஃபத்தாலா நம்ம கூட இருந்து நம்ம ஹாஜத்தை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன் பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கேன்றான். ஆனா கூட இருக்கிற அல்லாவை நமக்கு தெரியல. யாரெல்லாம் தூரமாக இருக்கிறாரோ எல்லாரையும் தெரியுது. ஓ ஜாஹிர்னு சொன்னால்னா ஓல் அவலு ஒல் பாத்தின் ஓல் அவலு ஒல் ஆஹிரு ஒல் ஜாஹிரு ஒல் பாத்தின். அவ்வளவு அல்லா தான் இருக்கிறான், செய்யல சிருஷ்டியில. ஆஹிரா அல்லா தான் இருக்கிறான், ஜாஹிரா அல்லா இருக்கான், பாத்தினா அல்லா இருக்கான். ஆனாலும் அவனை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், அகக்கண் கொண்டு தரிசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம பத்நசீப் தான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த பேரருள் இஸ்லாம், ஈமான். இஸ்லாமிய ஈமானும் வேறதான். இஸ்லாம் என்பது அக்செப்ட் பண்றது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதுக்கு பேர் இஸ்லாம். ஈமான்னா 5 கடமைகளை ஏற்றுக்கொள்வது இஸ்லாம். அந்த கடமைப்படி நடப்பவர் பேர் முஸ்லீம். சர்க்கார் சொல்லுவாங்க, முஸ்லிம்கள்ல பேரளவுல முஸ்லிம்களும் இருக்கிறார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை முஸ்லீம் ஆயிடுவார், ஈது தொழு வந்துடுவார். ஏன்னா சில பேர் ஜும்மா முஸ்லீம் ஆயிடுவாங்க, மற்ற நாள் இஸ்லாத்துடைய அடையாளங்கள் இருக்காது. என்றாலும் அவர்களே முஸ்லீம் தான் நம்ம சொல்லணும். என்றாலும் அவர்களும் முஸ்லிம்கள் தான். வீட்டிலே ஒரு நற்காரியங்கள் நிக்கானா முஸ்லீம் ஆயிடுவாங்க. நல்ல காரியங்கள், குழந்தை பிறந்துன்னா முஸ்லீம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வுன்னா அங்க ஆலிம்களுடைய தேவைகள் இருக்கு. அந்த சமயங்கள்ல இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், மற்ற சமயங்கள்ல விட்டுறாங்க. அதனால்தான் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபான், நீங்கள் பரிபூர்ணமா இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ளுங்கள், முஸ்லீமான பர்ஃபெக்ட் முஸ்லீமா இருங்கன்றாங்க. ஹைர் அல்லாஹ் ஃபதில் செய்யணும், அதுவும் அல்லாஹுடைய கருணை கிருபை தான். ஈமான் வேற, இஸ்லாம் அதுக்கு பிறகு ஈமான். இஸ்லாத்துக்கு பிறகு ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும். ஈமானை நம்ம அதிகரிக்க செய்யணும். அந்த ஈமானும் யஸீது யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். ஈமான் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்ன? ஈமானிய யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவங்களோட இருந்தா ஈமான் அதிகமாகுன்றாங்க. குனுமா சாதிகின். சாதிகின் உண்மையாளர்னு சொல்றோம். அரபியுடைய டிரான்ஸ்லேஷன் உண்மையாளர். அப்ப நம்மலாம் பொய்யாளரா? அதுதான் அர்த்தம். சாதிகின் தான் உண்மையாளர்னா குனுமா சாதிகின், நீங்க சாதிகின்களோடு இருங்கன்றான் அல்லாஹ். புரியுதுங்களா? உண்மையாளர்களோடு இருங்க. ஏன்னா நீங்கள் பொய்யர்கள், அதனால உண்மையாளர்களோடு சேர்ந்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த உண்மை கிடைக்கும்ன்றாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உண்மையை பார்க்கக்கூடியவர். உண்மை என்ன? ஹக்கு தான் உண்மை.
நாம பொய்ய பார்த்துட்டு இருக்கோம், பாத்தில்னு சொல்றது. பொய்ய பார்த்துட்டு இருக்கோம். இவர் இருக்கார், அவர் இருக்கார், இவங்க இருக்காங்க, அவர் இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லாஹ் இல்லை. புரியுதுங்களா? எல்லாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வை பார்க்கல. ஆனா அந்த மகான்கள் அல்லாஹ்வை தான் பார்க்கிறார்கள், மற்றவைகளை பார்க்க இல்லை. அவங்க அல்லாஹ் தான் பார்க்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர ஒரு சிருஷ்டி அவர்கள் பார்ப்பதே இல்லை. அப்படியே அவங்க தன்னை உருவாக்கி கொண்டார்கள். சர்க்கார் சொல்லுவாங்க, செங்கல் இருக்க, செங்கல் அது களிமண் தான். அந்த களிமண் வார்க்கப்பட்டு செங்கலாக வடிவமைக்கப்பட்டு இருந்தா அதுக்கு பேர் செங்கல்னு சொல்ல மாட்டான். அதுவும் களிமண் தான். செங்கலா வார்க்கப்பட்டுச்சு, நல்ல கல்லு மாதிரி இருக்கு, அதனால அது செங்கல் ஆயிடுமா? அதுக்கு பிறகு அது சூளையில வச்சு நெருப்புடைய சகவாசத்திலே சில நாட்கள் விட்டுறாங்க. இந்த நெருப்புடைய சகவாசத்திலே அந்த களிமண் இருந்து என்னவாக ஆகுது? தன் நிறத்தை மாற்றிக் கொள்கிறது. நெருப்புடைய நிறமாக தன் நிறத்தை மாற்றிக்குது. அதனுடைய பண்பை மாற்றிக்கொள்கிறது. தண்ணியில போட்டா கரைஞ்சி போயிடும். செங்கலை தண்ணியில போட்டு ஊற வச்சு கட்டினா நல்ல ஸ்ட்ராங்கா நிற்கொன்றான். அதனுடைய குணத்தையே மாற்றிக்கொள்கிறது. அதுதான் அல்லாஹு தஆலா கூனுமா சாதிகின்னு சொன்னான். நெருப்புடைய சகவாசத்தில் இருந்த செங்கல், அந்த களிமண் தன் குணத்தை மாற்றிக்கொண்டது. உன் குணம் மாற வேண்டுமா? நீ சாதிகீன்களுடைய சொஹபத்திலே இரு என்று சொல்கிறான். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கோபப்படக்கூடியவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான் வரும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான் வரும். அவர்கள் அரசாட்சி செய்த காலத்திலே, பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு அமீருல் முஃமினீனா இருக்கும்போது சொல்றாங்க, சில ஒட்டகங்களை கொடுத்து என்னை மேய்க்க சொன்னாங்க என் தந்தை. நான் போய் ஒட்டகம் மேய்க்க போறேன்னு போய் தூங்கிட்டேன். அதுல ஒரு ஒட்டகம் காண போச்சு. வீட்டுக்கு மீதி உள்ள ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியல, நீ என்னதான் லாய்க்கு, நீ என்னதான் செய்ய போறேன்னு கேட்டாங்க என் தந்தை. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னார் என்னுடைய தந்தை. ஆனால் இன்று பல சதுர மைல்களை ஆட்சி செய்யும், ஆட்சின்னா இந்த காலத்து ஆட்சி மாதிரி இல்ல, ஜாகிர் ஆட்சி இல்ல, பாத்தின் ஆட்சியும் செய்தார்கள். ஜாகிரையும் பாத்தினையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒருவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொஹபத்து மாற்றியது. அதனால்தான் நீதமான ஆட்சி யாருன்னா உமர் ரலியல்லாஹு தான் நம்ம சொல்லுவோம். உலகமே அப்படிதான் சொல்லுது. அவருடைய சரித்திரங்கள்ல நீதமான ஆட்சி யார்கிட்ட இருந்தா உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட இருந்துச்சு. கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை அப்படியே அல்லாஹ் ரசூலுக்காக மாற்றியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். தன் நஃப்ஸுக்காக கோபப்பட்டிருந்த உமர் ரலியல்லாஹு, தன்னுடைய நஃப்ஸுக்காக கோபப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படக்கூடியவராக மாற்றினார்கள். கோபத்தின் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபத்தின் காரணமாக தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கோபம் தான். அதாவது 100 ஒட்டகை, சிவந்த ஒட்டகத்துக்காக வேண்டி பெருமானாருடைய தலையை கொண்டு வரேன்னு போனாங்க. ரிலாக்ஸா தான் போனாங்க. அதுதான் பெரிய விஷயம். யார் முன்னால வந்தாலும் தும்சம் பண்றேன் நான். யாரு நான்? என்ன எப்படிப்பட்ட வீரன் நான்? பாத்துக்கலாம். ஒரு கை தலையோட தான் வரணும். இப்ப என்ன ஒரு கான்பிடென்ட் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய நவுதுபில்லாஹ் தலையோட தான் வரணும். வந்தா எனக்கு தான் அந்த 100 ஒட்டகை அபூஜஹல் சொல்லிட்டான். போனாங்க. போகும்போது தான் ஒரு சஹாபி குறுக்கிட்டு, எங்க ரொம்ப ஆக்ரோஷமா போறீங்களே கத்தியத்துக்கிட்டு, எங்க இந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வுடைய தலை எடுக்க போறேன், 100 ஒட்டகை கிடைக்கும் எனக்கு, பரிசுக்காக தான். புரியுதுங்கடா? அந்த ஒட்டகைக்காக வேண்டி சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரியும் சகோதரியுடைய கணவனும் மச்சானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அந்த நபியை ஏத்துக்கிட்டாங்க. முதல்ல அவங்க கதையை முடிச்சுட்டு அப்புறம் போய் முகமது ரசூலுல்லாஹ் கதை முடியும் அப்படின்னா, உன் வீட்லயே வச்சுக்கிட்டு நீ யாரை போய் முடிக்க போற? கோபம் வந்துருச்சு. தலைக்கு வேறு. என்னடா இது? யாரை நாம் வெறுக்கிறோமோ, எந்த முகமது ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னு போறோமோ அந்த நபி என் சகோதரி ஏற்றுக்கொண்டா. கோபம் அப்படி திரும்பிடுச்சு. நேரா போறாங்க. போனா அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் வெளியே வரையும் கேக்குது. அப்படியே நின்னுட்டாங்க. குர்ஆனுடைய சத்தங்கள் காதில் விழ விழ
அவங்க அரபி, ஏதோ மந்திரம் ஓதுறாங்களா இல்ல, அரபி அவர்கள். அங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை ஆட்டிடுச்சு. அப்படியே சாதாரணமானதான். அல்லாஹுடைய கலாம் அது, இறை வசனம் அது. அந்த இறை வசனம் இறைவனுடைய நாவிலிருந்து வரல, முகமது ரசூலுல்லாவுடைய நாவிலிருந்து வந்தது. இறை வசனம் இறைவனுக்கு எங்க நாவு இருக்கு? அல்லாஹ் முகமது ரசூலுல்லாவுடைய நாவிலிருந்து கொண்டு வந்தான். எல்லா வேதமும் அருளப்பட்டது எல்லா நபிமார்களுக்கும். அது அல்லாஹ் தான் சொன்னான். இன்னனி அனல்லான்னு யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய நாவில் இருந்து வந்தது. அது நாவு எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, நாவுன்னு நம்ம சொல்லணும். கலாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். புரியுதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை வாங்க போனாங்களே, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி அல்லாஹ் வஅகீமுஸ் ஸலாத்த லிஸிக்ரி. என்ன இன்னனி அனல்லான்னு சொன்னார், லா இலாஹ இல்லா ஃபஅபுதுனி வஅகீமுஸ் ஸலாத். இது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வேதம் கொடுத்தான்ல. எங்க இருந்து பேசினா? மரத்திலிருந்து பேசினா. மரத்திலிருந்து சப்தம் வந்தது. முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஹீரா குகையில இருந்து சத்தம் வரல. ஹீரா குகையில இருந்து சத்தம் வரல. ஜிப்ரைல் வந்தாங்க, அவ்வளவுதான். இக்ரா நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ்வை பார்த்து. ஜிப்ரைல் ஓதி காட்டல, அங்க அல்லாஹ் ஒரு தஜல்லியாகி அவன் ஓதி காட்டல. எல்லா நபிமார்களும் வேற, நீங்க வேறன்ட்டான் அல்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் நான் ஓதி காட்டினேன். நபியே நீங்க அப்படி அல்ல, உங்கள் நாவில் நான் ஓதுவேன்ட்டான் அல்லாஹ். இக்ரா நபியே நீங்க ஓதுங்க. வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில நின்றுட்டு சொல்றாங்க, இறக்கைகளோட அப்படியே. ஜிப்ரீல் இஸ்லாமுடைய அசல் சூரத்துல வந்தாங்க, அதாவது தான் நடுங்குனாங்க முகமது ரசூலுல்லாஹ். அது பஷரி தகாசா. இக்ரான்றாங்க, ஜின்னா என்ன இது அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு பயம் பெருமானார். ஓதுன்னு மான காரி உண்ணாங்க பெருமானார். என்ன என்கிட்ட வந்து மிரட்டுறேன், யாரு நீ? ஜின்னா அந்த பயம் தன்மா அந்த ஈமான உள்ளத்துல இருந்துச்சு முகமது ரசூலுல்லாஹ். மான காரியுன், நான் ஓதக்கூடியவனாக இல்லை. மானகாரனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, லாதிரினா எனக்கு தெரியாது. மான காரியுன் ஏன் சொல்லணும்? ஓத படிக்க தெரியாத உம்மி நபி. மான காரியுன், நான் ஓதக்கூடிய நிலைமையில இல்ல, போங்கன்றான். அப்படின்னா அதான் அர்த்தம், மான காரியுன். நான் ஓதக்கூடிய நாளே நான் ஓத சொல்லாதீங்கன்றாங்க, திரும்ப இருக்கிறான். அதே பதில் தான், மான காரியுன். நீங்க சொன்னா நான் ஓதணுமா? நான் ஓதக்கூடிய நிலைமையில இல்லைன்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்க, உங்களுடைய ரப்பு தான் சொன்னான், உங்களுடைய ரப்பின் பெயரை கொண்டு ஓதுங்கள் என்று சொன்ன உடனே தான் முகமது ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அந்த ரப்புக்காக நான் ஓதுவேன், என் முன்னாடி வந்து நிக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் ஓத மாட்டேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக ஹலகல் இன்சான மின் அலக்னா. வஹி அப்பதான் ஃபர்ஸ்ட் வஹி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இந்த தஜல்லியாத் எப்படி இருக்கும்பா, இந்த வஹியை வாங்கி கொண்டு வந்தார்கள். புதுசா ஒரு வேதனை, ஒரு ஒரு வெயிட், ஒரு வசன் சொன்னானே பார்த்தீங்கன்னா, அப்படியே நடுக்கம் வந்துருச்சு உள்ளத்துல, உடல்ல. செய்தி என்னன்னா, அப்படி ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் வார்த்தை, முகமது ரசூலுல்லாஹ்வின் நாவில் இருந்து வந்த வார்த்தை அது. நபியுடைய நாவல ஹதீஸும் வந்துச்சு, குர்ஆனும் வந்துச்சு. நபி ஹதீஸ்ன்னு சொன்னா ஹதீஸ், நபி குர்ஆன் சொன்னா குர்ஆன். பிரித்து காட்டுவது முகமது ரசூலுல்லாஹ் தான். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு இது என்னது, நபியை நான் வந்து ஏத்துக்குவோம், நபியை ஏத்துக்க மாட்டோம், அல்லாஹ் தான் ஏத்துக்குவோம் ஒரு கூட்டம். நபி சொல்லதை ஏத்துக்கும், நபி நம்மளை போல மனுஷன் தான், என்னென்னவோ சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யுது, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீ இல்லை, அதனால உனக்கு அந்த ஈமானா என்னன்னு தெரியல. அபூஜஹலுக்கு தெரிந்தது அந்த கலிமாவுடைய அர்த்தம் என்னன்னு. அபூஜஹல்கிட்ட சொன்னாங்க, 12 வார்த்தை, 12 எழுத்துக்களா, லா இலாஹ இல்லல்லாஹ், 2 வார்த்தை 24 எழுத்து ஒத்துக்கிட்டா என்ன ஆயிட போகுதுன்னா, முகமது ரசூல் ஏத்துக்குவோம். புரியுதுங்களா? முகமது ரசூல் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு போவோமே, ஏன் நம்ம குறைஷி மத்தியில சண்டை போட்டு கிடக்கணும்? நமக்கும் உயிர் பலி, அவங்க பக்கமும் உயிர் பலி. என்ன அவங்கள தானே ஏத்துக்கணும், குறைஷி வம்சத்துல ஒரு தலைவரா நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னா.
அபூஜஹல் சொன்னா, நீ சொல்ற மாதிரி கலிமா தான் நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். அது அப்படி அல்ல. அது இந்த காலத்துல அவ அபூஜஹல் தெரிஞ்சு வச்சுட்டா பாருங்க, அது கூட நம்ம ஆளுங்க தெரியலன்ற. நம்ம களிமா சொல்லி தெரியல. நீ சொல்ற மாதிரி களிமா வந்தா நான் ஏத்துக்குவேன். 2 வார்த்தைகள் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், அதெல்லாம் கிடையாதுங்க. நபி என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும். நம்ம அறிவை கழட்டி அவங்களுடைய காலடியில கொண்டு வச்சிடணும். நபி கருப்பு வெள்ளை காக்கா பறக்குதுன்னா வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? பூர்ண சந்திரன் நேரத்துல அமாவாசைன்னு முகமது ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லணும். அதுக்கு பேர் தான் இஸ்லாம், ஈமான். அதுக்கு பேர் தான் அந்த கலிமா. அது மாதிரி என்னால முடியாதுன்ட்டான். அந்த மாதிரி ஒற்றுக்கொள்வது, என்னுடைய அறிவை கொண்டு போய் காலில் வச்சுட்டு நீங்க சொல்றதுதான் எல்லாமே, என் வாழ்வும் நீங்க டிசைன் பண்றதுன்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டப்படி என்னால் வாழ முடியாதுன்ட்டான். முகமது ரசூலுல்லாஹ்வின் படி இஷ்டப்படி வாழ்பவர் தான் முஸ்லிம், மூமின். தாடி சொன்னீங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, நீங்க தான் சொன்னீங்க. சர்க்கார் நீங்களா போறீங்கன்னு கேட்டாங்க. ஆமா நான் தான் போறேன். எங்க தாடியே இல்ல, ரசூலுடைய சுன்னத்தே இல்ல, நீ என்ன ஹஜ்ஜி செய்ய போற? கடமை செய்ய வந்துட்டேன். பெருமானார் இப்படிதான் வலிச்சிட்டு கடமை செஞ்சாங்க. தாடி இல்லாமல செஞ்சாங்க முகமது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு. அந்த சுன்னத்து பேர்லன்னா எப்படி? அந்த பெருமானார் உன்னை எப்படி பாப்பாங்கன்னு அவர் தாடி வச்சுட்டாங்கல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படி உங்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும், அலங்கரிக்கணும். புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னால் ஹராம், நபி ஹலால்னா ஹலால். அதனாலதான் ஷரியத்தை முஹம்மதின்னு வாங்க, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்து. ஹைர், அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். இப்ப செய்தி என்னன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட சத்திய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அப்படியே பின்பற்றினார். நபி அவர்களை அப்படியே இத்திபா செய்தார். நபியை காதலித்தார்கள். இல்லைன்னா வராது. நபியை காதலிக்கணும்னு சொன்னா வராது, இத்திபா செய்ய முடியாது. அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அடிமையாகிறாங்க, அடிபணிகிறார்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. பாருங்க, அல்லாஹ் பக்கம் போறாங்க சஹாபாக்கள். சொல்லி கொடுத்தது முகமது ரசூலுல்லாஹ். சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் போறாங்க. முகமது ரசூலுல்லாஹ்வை ரசூலை விட அல்லாஹ்ட தானே போகணும், அல்லாஹ்ட தானே நேசிக்கணும், அல்லாஹ்வை தானே காதலிக்கணும் என்று அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறார்கள். இப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹ், நீங்கள் செய்வது சரி, அல்லாஹ்வை காதலிங்கள், அல்லாஹ்வை நேசிக்கணும். முகமது ரசூலுல்லாஹ் ரிசாலத்தை கொண்டு வந்தவர்கள் தான். உங்க உள்ளத்தில் இந்த முஹப்பத்திற்கு அதை அதிகரித்துக் கொள்ளுங்கள் சொல்லணும்ல. குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தா ஃபத்தபிஊனின்ட்டாங்க முகமது ரசூலுல்லாஹ். நீ எங்க அங்க போற? அல்லாஹ்வை நேசிக்க போறேன்ற, என்ன பின்பற்று, அதான் நேசம். இங்க நேரம் அங்க போனா, அதாவது தாதா சர்க்காரு நூரி நாயகம் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து கலிமிஷா சர்க்கார் வீட்டுல தங்கியிருக்காங்க. நம்ம சேஷநாயகம் அவங்களும் சென்னையில தான் இருக்கிறாங்க, மந்தவெளியில இருக்கிறாங்க. மந்தவெளியில சர்க்கார் இருக்கிறாங்க. இப்போ கிப்ஸுக்காரங்கெல்லாம் வந்து சர்க்காரோட ரொம்ப முகபத்து. கிஸ்வாலா கான் அப்படின்னு சர்க்காரு கேட்பாங்க. வந்துட்டான், அவங்கள பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க. ஃபைசிஷா இதெல்லாம் நான் சொல்லிட்டு அவங்கள இந்த பக்கத்துலயும் கிப்ஸுக்காரங்களை இந்த பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க. நிறைய கலீஃபாக்கள் அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. செய்தி என்னன்னா, அவ்வளவு நேசிச்சாங்க, எஜமான அவ்வளவு ஃபைசி நாயத்தை அவ்வளவு நேசிச்சாங்க. அவங்களுடைய முறியதை நேசிச்சாங்க, தன் பேர பிள்ளைய நேசிச்சாங்க, பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்களாம் கிறிஸ்துக்காரங்க. அவங்க உள்ளங்களை பார்த்தாங்க. இவ்வளவு பணக்காரரா இருந்து கூட ஷேக் மேல அர்ப்பணமாகக்கூடிய தாத்து அவளை பக்கத்துல உட்காரு. இப்போ வந்து சர்க்காரு சென்னைக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. தாதா சர்க்கார் சென்னைக்கு வந்து ராயப்பேட்டையில இருக்கிறாங்க. நம்ம சர்க்கார் இன்னும் போய் பார்க்கல.
அப்பதான் வந்திருக்காங்களா ஏதோ சம்திங். ஆமா அப்பதான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் இருந்த சர்க்கார் போவாங்கல்ல, அன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க சர்க்கார். தாஸ் சர்க்கார் வந்துட்டாங்களே சென்னைக்குன்னு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 3 நாள் ஆச்சே சர்க்கார் நம்ம போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு கமலாஜியார் அங்க போய் பார்த்துட்டாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்தவன் என்ன நம்ம சர்க்கார் கேட்பாங்களே 3 நாளா நான் வந்துச்சு நீ என்னப்பா இப்பதான் வர அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போய் பார்க்க போயிட்டாங்க. தாஸ் சர்க்காரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சர்க்கார்ட்ட வந்தவன்னு என்ன இங்க விட அங்க ரொம்ப வெளிச்சமா தெரியுதா அப்படின்னா, இங்க விட அங்க ரொம்ப வெளிச்சமா தெரியுதா? எப்படி நீங்க போனீங்க என்கிட்ட அனுமதி கேட்காம? என்னோடதான் வரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உசூல் அதுதான், அதுதான் சட்டம். நான் தான் உங்களை கூட்டு போகணும், நீங்களா போக கூடாது. ஷேக் தாஸ் பீர்ட்ட அந்த மாதிரி இங்க அல்லாட்ட நீங்களா போயிடக்கூடாது, நான் தான் உங்களை கூட்டு போகணும். நாங்க முகமது ரசூலுல்லாஹ் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா, அது உண்மையா இருந்தா, ஃபத்தபியூனி, என் பக்கம் வாருங்கன்னாங்க. என்ன பின்பற்றுங்கள். என்ன பின்பற்றினா என்ன ஆகும்? யுஹிப்புகுமுல்லாஹ், நீ என்ன அல்லாஹ்வை நேசிக்கிறது, அந்த அல்லாஹ் உன்னை நேசிப்பான். அப்படி இத்திபா செய்தவர்கள் விளங்கிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன விளங்கினாங்க? அல்லாஹ் தனி, முகமது ரசூலுல்லாஹ் தனியில, இங்க போனாதான் அல்லாஹ் கிடைப்பான்னு விளங்கிக்கிட்டாங்க சஹாபாக்கள். அந்த ஆயத்துக்கு பிறகு ஒரு சஹாபி ரசூல் போயிட்டு இருந்தாங்க பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு. அவங்க பின்னாடி தாபியன்கள்லாம் அவர்களை இத்திபா செய்யக்கூடியவர்கள், அவங்கள ஷேக் ஆக்குனவங்க, நல்லா சொல்லணும் அவங்கள ஷேக் ஆக்குனவர்கள். அவங்க பின்னாடி முரீதுங்கெல்லாம் போறாங்க. அந்த சஹாபி போயிட்டே இருந்த மாதிரி திடீரென்று ஒரு இடத்துல அப்படியே குனிஞ்சிட்டாங்க. ருக்கூல இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு 5 ஸ்டெப் ருக்கூல இருக்கிற மாதிரியே போறாங்க. ருக்கூல இருக்கிற மாதிரி 5 ஸ்டெப்பு போனாங்க, போய் திரும்ப நிமிந்துட்டாங்க. பின்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன இவர் திடீர்னு குனிஞ்சாங்களே அப்படின்னு கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் தன் ஷேகை போன்று பார்த்தவர்கள். சஹாபி குனிஞ்சாங்களா, நாமளும் குனியணும், அவ்வளவுதான். அவங்களும் அப்படி. அதனால்தான் ஹைருல் குரூன்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ். தாபியங்கள் யார்? ஹைருல் குரூன். என் சஹாபி என்ன செய்வாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அந்த சஹாபிகள் யார்? நான் என்ன செஞ்சனோ அதை அப்படியே செய்யறவங்க. அவங்க அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. இது சரியா இது தவறான்னு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அல்ல. என்னை பார்த்தால் அப்படியே செய்வாங்க. இப்ப இவங்களும் குனிஞ்சு போனாங்களா, தாபியன்களும் போயாச்சு, வாக்கிங் போறாங்க. அவங்க பெருமானாருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வாக்கிங் போறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா பேசிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல குனிஞ்சாங்க, எல்லா தாபியன்களும் குனிஞ்சாங்க, போயாச்சு, கடந்து போயாச்சு. போன பிறகு அப்புறம் கேட்கறாங்க ஒரு தாபி, திடீர்னு நீங்க குனிஞ்சிங்க, எதுக்கு குனிங்க எனக்கு தெரியாது, நீங்க குனிஞ்சுங்கிறதுனால நாங்கெல்லாம் குனிஞ்சே வந்தோம், 5 ஸ்டெப்பு குனிஞ்சே வந்தோம் என்று சொன்னப்போ அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நான் முகமது ரசூலுல்லாவோட வந்திருக்கிறேன். அந்த பெருமானாரோடு வரும்போது அங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துடைய கிளை அப்படியே வளைஞ்சு இப்படி போச்சு. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை இடிக்குமேன்னு குனிஞ்சு நடந்தாங்க. இன்னைக்கு அந்த மரம் இல்ல, இடிக்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ரசூலை நான் அப்படியே செய்வேன். அந்த இடத்துக்கு போனா நான் குனிஞ்சுதான் வருவேன். என் நபியுடைய அந்த குனிந்து போன காட்சி இன்னும் என்னுடைய கண்களிலே இருக்கிறது பசுமையாக. நான் அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியவன் அல்ல, முகமது ரசூலுல்லாஹை அப்படியே இத்திபா செய்பவன் நான். அதுதாங்க முத்தபி தாபி, சத்திய சஹாபி. ஃபத்தபியூனின்னாங்க பாருங்க, அப்படியே இத்திபா செய்யறவங்க சஹாபி. பெருமானாருக்கு மரம் இருந்துச்சு, குனிஞ்சு போனாங்க, இப்ப எதுக்கு நாம அவங்க குனிஞ்சு போனோம் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. நபி செய்த செயலை கியாமத் வரைக்கும் நான் செய்வேன் அந்த இடத்துக்கு போனா என்று நினைக்கக்கூடியவர்கள் சஹாபி. அவர்களை பின்பற்றியவர்கள் தாபி, அவர்களை பின்பற்றியவர்கள் இறை நேசர்கள், வலிமார்கள். அதனால நாம நேரா அல்லாஹ்ட்டெல்லாம் போயிடும். அப்படியே பெருமானாரை தன்னகத்தே கொண்டவர்கள் சஹாபாக்கள். முகமது ரசூலுல்லாஹ் மாதிரி தாடி வச்சாங்க, முகமது ரசூலுல்லாஹ் மாதிரி கிருதா வச்சாங்க, முகமது ரசூலுல்லாஹ் மாதிரி அசைந்தார்கள், முகமது ரசூலுல்லாஹ் மாதிரி சாப்பிட்டாங்க, முகமது ரசூலுல்லாஹ் மாதிரி தூங்கினாங்க. ஒவ்வொரு அசைவும் பெருமானாரை அப்படியே இத்திபா செய்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். ஒவ்வொருவரும் முகமது ரசூலுல்லாஹ்வாக வாழ்ந்தார்கள், தன்னை ரசூலாக வாழ வேண்டும் ஆசைப்பட்டவர். ஹைரனுலே அது நம்ம விளங்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த விளங்குற நசீபை நம்ம கொடுக்கணும். ஹரியக் முரீத் ஹரியக் ஃபைசி ஹோ ஜானா, அந்த மாதிரிதான் முகமது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியும் ரசூலாக மிளிர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிதான் இருந்தாங்க சத்திய சஹாபாக்கள். பெருமானார் மேல ஆஷிக்கா இருந்தாங்க. இந்த காலத்துல சினிமாக்காரர்களை நேசிக்கக்கூடியவன் அவனை மாதிரியே ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறான். அவனு பார்த்தா அவனுக்கு டிஃப்ரெண்டே தெரியல, அந்த அளவுக்கு அவன்
பேசுறான், குரலே அந்த மாதிரி ஆக்கிட்டான். குரல் அந்த மாதிரி, நடை அந்த மாதிரி, உடை அந்த மாதிரி, முடி அந்த மாதிரி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தோடு அழியக்கூடிய அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யார் நடிகர் மாதிரி ஆகிட்டா அவனுக்கு என்ன காசு கொடுக்க போறான்? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லைன்னாலும் நேசிக்கிறான் பாரு. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்கள் அப்படி நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். அந்த ஈமான் நமக்கு அல்லாஹ் நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். நேரம் கடந்துருச்சு. அதனால அல்லாஹ்வுடைய சத்திய சஹாபாக்கள் பெருமானாரை நேசிக்கிறது தான் ஈமான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அது சொன்ன பாத்தீங்களா? எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது? நஃப்ஸுக்காக வேண்டி கோபப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுவர்களாக மாற்றி விட்டார்கள். கோபம் மாறாது. நபி சொல்றாங்க, மலை நகர்ந்து விட்டது, இமயமலை நோண்டு போயிடுச்சு, பல்லாவரம் மலை திடீர்னு ஏன்னா குரோம்பேட்டைக்கு போயிடுச்சுங்கன்னு சொன்னா நம்புங்க, பரவாயில்ல. பல்லாவரம் மலை குரோம்பேட்டைக்கு போயிடுச்சுன்னா நம்புங்க, இல்ல சைதாப்பேட்டைக்கு வந்துச்சுன்னா நம்பலாம். ஆனா ஒருத்தருடைய குணம் மாறிச்சுன்னா நம்பாதீங்கன்னா. ஒருவருடைய குணம் மாறாது. உமர் அல்லாஹ்வுடைய குணம் மாத்தல முகமது ரசூலுல்லாஹ், மாற்றவும் முடியாது. அதான் ஜாத்தியாத்னு சொல்றது. ஷேக் நாயகம் அவ்வளவு அழகா கத்து கொடுத்தாங்க. ஜாத்தியாத், தகாசா, அதுங்க சொல்லுவாங்க. என்னமா தகாசா, அந்த ஜாத்துடைய தகாசான்னு சொல்லுவோம். செய்தி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஃப்ஸுக்காக கோவப்பட்டவர்களே அல்லாஹ் ரசூலுக்காக கோவப்பட வைத்தார்கள். ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்தா போயிட்டாங்க. அவர்கள் உடலை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி கொண்டு போனால் சத்திய சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து போயிட்டாங்க. ஏன்னா உமர்லான் இருக்காங்களே, யாரா ஒருத்தர் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதா பார்த்தா ஒரே சவுக்கடி தான், கேள்வியே கிடையாது. அடிச்சுட்டு தான் கேட்பாங்க, நீ எப்படி செஞ்ச அப்படின்னு. ஒரு அடி அடிச்சிருவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களால் அடி வாங்கிய நிறைய பேர் இருக்கிறாங்க சஹாபாக்கள். அடி வாங்கிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உமர்லாவுடைய சாட்டையில் அடி வாங்கினவங்க கோவப்பட்டுருவாங்க, அப்படியே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சா. இப்போ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டும் போது பார்த்தா பல சவுக்கடிகள் அவருடைய முதுகுல இருக்குது. உமர் தான் எல்லாரையும் அடிச்சாங்க, அதனால தழும்பு வந்திருக்கு சஹாபாக்களுக்கு. உமரை யார் அடித்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் அடித்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாவுடைய ஆட்சி காலத்துல பூமி நடுங்குது, ஜல்சலா, பூகம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இருக்கும்போது ஆட்ரியான்னு ஒரு அடி அடிச்சாங்க, இன்னும் வரைக்கும் ஆடல. அன்னைக்கு வாங்கின அடி இன்று வரை அதனுடைய தாக்கம் தெரியும் பூமிக்கு. அப்படிப்பட்ட சாட்டை அடி அது. பூமி கூட அடி வாங்கி இருக்குது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. இப்போ மதீனா நகரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்ட போனா தழும்பு தழும்பா இருக்குது, இவங்களை யார் அடிச்சது? அப்பதான் கேட்கறாங்க மனைவி கிட்ட. அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமையானா குறிச்சுப்பாங்க, டைரி எடுத்து எழுதுவாங்க. அதாவது நஃப்ஸு முந்தி ஏதாவது ஒரு காரியம் செய்து விட்டோமோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு ஹராமா செய்யறாரு பார்த்தா அடிச்சுட்டாங்க, இது நம்ம நஃப்ஸின் காரணமா அடிச்சிருப்போமோ, அவர் மேல அன்னைக்கு கோவப்பட்டோமே, அதனால இந்த கோபம் வந்திருக்குமோ, நஃப்ஸுனால வந்திருக்குமோ, இல்ல அல்லாஹ்வால தான் வந்துச்சா தெரியலையே என்று ஒரு சந்தேகம் வந்தா டைரியில குறிச்சு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி குறித்து வைத்து தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. அவர்கள் தன்னை அடித்த வடுகள் தான் இதுன்னு சொன்னாங்க. நஃப்ஸ் முந்தி ஏதாவது காரியம் செய்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்தால், அவங்க நினைச்சாங்கன்னா இதை குறிச்சு வச்சுப்பாங்க, அதற்காக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வார்கள். அந்த வடு இதுன்னு சொன்னார்கள். அல்லாஹுக்காக வேண்டி தன்னைத்தானே அடித்துக் கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தன் நஃப்ஸின் மீது கோபப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் அவங்க கோபத்தினால பூமி இன்னும் ஆடாம நிக்குது. அன்னைக்கு பட்ட அடி இன்னும் பாதம். ஏன்னா அல்லாஹுக்காக வேண்டி அடித்த அடி அது. அல்லாஹ் தஆலா அருள் புரிய நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ் நமக்கு அந்த
அவர்களுடைய ஈமானிலே கோடியில் ஒரு பங்கை நமக்கு அருள் புரிய வேண்டும். இந்த இஸ்திகாமத்தை கொடுக்கணும். ஷேக் நாயகம் எப்படி நம்மை ஆக்க வேண்டும் என்று நாடினார்களோ அப்படி நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா. ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار يا خالق الجنه والنار. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا ارحم الراحمين. اللهم اغفر لنا يا غفار الذنوب. اللهم اغفر لنا يا غفار الذنوب. اللهم اغفر لنا يا غفار الذنوب. يا الله எங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சியா. யா அல்லாஹ் உலக முஸ்லீமுடைய பாவங்களை மன்னிச்சியா. யா அல்லாஹ் இப்ப நிலவக்கூடிய அந்த நிகழ்வு ரப்பே யா அல்லாஹ் சலாமத்தான முறையில் ஆக்கி அருள்புரி. இஸ்லாமியர்களுக்கு வெற்றிய கூடிய அல்லாஹ், இஸ்லாமியருக்கு சுபிஷமான வாழ்க்கை அருள்புரிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கை அருள்புரி ரப்பே. இஸ்லாமியருடைய உயிருக்கும் உடமைக்கும் கற்புக்கும் நீ பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், உன் ஃபதுல கொண்டிய அல்லாஹ் இஸ்லாமியருடைய எதிரிகளை அழித்து அருள்புரி ரஹ்மானே. எல்லா என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு இந்த ரமலானுடைய முழுமையாக மன்னிக்கப்பட்டவுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியா. ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களும் அடையக்கூடிய நசீப் எங்களுக்கு பிச்சை கொடு ரஹ்மானே. எங்கள் ஷேக் நாயகம் அவர்கள் என்ன இல்மு ஞானங்களை பிச்சை கொடுத்தாங்களோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எல்லா இந்த கலிமாவின்படி வாழ தௌஃபீக் செய் ரஹ்மானே. அல்லாஹ் ஷேக் நாயகத்துடைய சாந்தன ஆஃபீஸ் நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடுத்து அவர்கள் கொண்டு ஷாந்தார வாழ தௌஃபீக் செய் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லி அலைஹி